வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். களுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீப்பரவல், மின்சாரமும் துண்டிப்பு. கடல் எல்லையில் சிக்கி 19 வயதான இளைஞர் உயிரிழப்பு. தங்க ஆலையில் துயரம். ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது தொடர்பில் அரசாங்க தரப்பிலிருந்து வெளியான தகவல். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியினர் சென்னையில் அதிரடியாக கைது. சிக்கிய போலி ஆவணங்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் கண்டெடுக்கப்பட்ட ஆபத்தான ஆயுதங்கள். பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. மோசமான பட்டியலில் இடம் பிடித்த இலங்கை வெளியான காரணம். கொழும்பில் விடுதலை புலிகளின் பேரில் கடத்தல் கப்பம். அனுர அரசின் விசாரணையில் அம்பலமான உண்மை. பிறந்த நாளில் மகனால் படுகொலை செய்யப்பட்ட தந்தை. அனுர அரசுக்கு எதிராக நாமலின் புதிய வியூகம். சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். களுத்துறை மாவட்ட செயலகத்தில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை சுமார் 8:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் மின்சார அமைப்பு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து தொடர்பான தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வாகனம் ஒன்று சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மின்கசிவின் காரணமாகவே தீப்பரவல் ஏற்பட்டதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாந்தோட்டை மாவட்டம் தங்காலை மாவட்ட கடற்கரையில் காணாமல் போன இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தங்காலை கொரவெல்ல பகுதியைச் சேர்ந்த 19 வயதான இளைஞனை உயிரிழந்தார். கடந்த வியாழனன்று மாவெல்ல மகங்கலாவ கடற்கரையில் தூண்டில் போட்டு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாரா விதமாக எழுந்த கடல் எல்லையில் சிக்கி அவர் இழுத்துச் செல்லப்பட்டார். காணாமல் போன இளைஞனை கண்டறிய பிரதேச மக்கள், போலீஸ், உயிர் பாதுகாப்பு பிரிவு மற்றும் கடற்படை இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்ட போதும் அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெறும் வயதில் மாற்றம் செய்வது தொடர்பாக பல்வேறு தரப்பிடமிருந்தும் கோரிக்கைகள் தற்போது பெறப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் தலித் ஜேதிச தெரிவித்தார். நேற்று மேரிகம வைத்தியசாலையின் புதிய சிறுநீரக கல் அகற்றும் சிகிச்சை பிரிவின் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின் அமைச்சர் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். ஓய்வு பெறும் வயது தொடர்பாக பல்வேறு தொழில் வல்லுநர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அதன்படி இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முறையான குடியுரிமை ஆவணங்களின்றி போலி ஆவணங்களை பயன்படுத்திய தமிழக சட்டசபை தேர்தலில் வாக்களித்த இலங்கை தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் அவரின் மனைவியும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை தியாகராஜ நகர் பகுதியில் வசித்து வந்தனர். இவர்கள் தியாகராஜ நகர் பகுதியில் சிறிய கடையில் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்திய குடியுரிமை சான்றிதழ்கள் இல்லாமல் போலியான முகவரி ஆதாரங்களை காட்டி வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர்களை சேர்த்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பயங்கர மோதலை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் பெருமளவான கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் தவிர 1000க்கும் மேற்பட்ட தடிகளும் கம்புகளும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. முதல் கட்ட விசாரணையில் கலவரத்தின் போது கைதிகள் சிறைச்சாலையின் சமையலறைக்குள் அத்துமீறி நுழைந்து அங்குள்ள கூர்மையான ஆயுதங்களை கையாண்டுள்ளமை தெரிய வந்தது. அத்துடன் சமையலறை இருந்த தேங்காய்களை அதிகாரிகள் மீது வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. டெங்கு பரவலை தடுக்கும் நோக்கில் பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கம் விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சால் இந்த முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பாடசாலை மாணவர்கள் டெங்கு நுளம்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் கைகள் மற்றும் கால்களை முழுமையாக மூடக்கூடிய பொருத்தமான ஆடைகளை அணிய பாடசாலைகள் அனுமதி வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான பாடசாலை சீருடையுடன் சேர்த்து நுளம்புகளிலிருந்து சிறந்த பாதுகாப்பை வழங்கும் வகையில் கைகள் மற்றும் கால்களை முழுமையாக மறைக்கும் ஆடைகளை அணிய மாணவர்களை அனுமதிக்குமாறு பள்ளி அதிபர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவில் 3வது மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் மிக்க நாடாக இலங்கை பட்டியலிடப்பட்டுள்ளது. உலகின் போக்குவரத்து நெரிசல் குறித்து 2026ஆம் ஆண்டுக்கான இடைக்கால அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை 254.5 என்ற போக்குவரத்து குறியீட்டுடன் 3ஆம் இடத்தில் உள்ளதோடு நைஜீரியா 320.3 என்ற குறியீட்டுடன் முதலிடத்திலும் கோஸ்டாரிக்கா 2ஆம் இடத்திலும் உள்ளது. பங்களாதேஷ், கென்யா, எகிப்து, பெரு, ஈரான், இந்தியா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகள் முதல் 10 இடங்களுக்குள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதை அண்டிய பகுதிகளில் பலர் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் காணாமல் போன சம்பவம் தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணையில் இவை வெளியாகியுள்ளன. கொழும்பு மற்றும் அதை அண்டிய பகுதிகளில் பல காணாமல் போனவை தொடர்பான தகவல்கள் வெளியாக தொடங்கியுள்ளன.
விடுதலை புலிகள் அமைப்பின் பெயர் பயன்படுத்தி அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட வாகனங்களை இந்த கடத்தல் மற்றும் காணாமல் போதல் சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் கைப்பற்றப்படும் வாகனங்களை அரசுடைமையாக்குவதற்கான முறையான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவ்வாறு செயற்படாத சந்தர்ப்பங்கள் குறித்து ஏற்கனவே தகவல் வெளியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறை அக்குரேச பரதுவ பிரதேசத்தில் தந்தையின் பிறந்த நாளில் அவரின் மகன் அவரை கொலை செய்துள்ளதாக தெரிய வருகிறது. அக்குரேச பரதுவ பிரதேசத்தில் வசித்து வந்த 81 வயதுடைய முதியவரின் மகனே இவ்வாறு தாக்குதலால் உயிரிழந்துள்ளார். மேலும் மது பழக்கத்துக்கு அடிமையான நபர் தனது தந்தையை கொலை செய்ததாக அக்குரேச போலீசார் தெரிவித்தனர். வயிற்று பகுதியில் ஏற்பட்ட காயங்களே மரணத்திற்கு காரணம் என்று உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியல் நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து புதிய பயணத்தை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய அலை என்ற பெயரில் இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் டிவி சாணக்கு, சாணக்க மாதுகொட, அனுராத ஜெயரத்ன மற்றும் ரோஹித அபேகுணவர்த்தன உள்ளிட்ட நாமல் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர்கள் இதில் முன்னிலை வகிப்பதாக தெரிய வந்துள்ளது. எதிர்க்கட்சியின் ஏனைய குழுக்களை ஒன்றிணைத்து பரந்த ஒரு முன்னணியை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் பிரதானமான நோக்கமாகும். அதற்கமைய பிரதேச மட்டத்தில் உள்ள துடிப்பான இடம் தலைவர்களை முன்னிலைக்கு கொண்டு வருவது இந்த நோக்கமாகும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கூட்டு எதிர்க்கட்சியின் கூட்டங்களில் முன்னிலை வகித்த பேராசிரியர் GL பீரிஸ், அனுராத ஜெயரத்ன உள்ளிட்ட சிலர் இதனுடைய செயற்பாட்டிலிருந்து விலக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்து விலகி இந்த புதிய குழுவுடன் இணைய உள்ளதாகவும் திலும் அமுனுகம உள்ளிட்ட சிலரும் எதிர்காலத்தில் இந்த குழுவுடன் இணைந்து கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் ஏற்பாட்டாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. வருடந்தோறும் பேருந்து கட்டண திருத்தத்துக்கு அமைய இன்று முதல் புதிய கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வருகிறது. இதுவரை 30 ரூபாவாக இருந்த ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 34 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண திருத்தத்தின்படி பேருந்து கட்டணங்களை 12% முதல் 20% வரை அதிகரிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது. அதற்கிணையாக சொகுசு பேருந்து கட்டணங்களும் அதிவேக வீதிகளுக்கான பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய பேருந்து கட்டண திருத்தம் குறித்து பேருந்து ஊழியர்களுக்கு தெளிவுபடுத்தி பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரங்களை புதுப்பித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஈரானில் இடம்பெறவுள்ள முன்னாள் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக இன்று தலைநகர் தெஹ்ரானில் உள்ள வான்பரப்பு முழுமையாக மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற சடங்கின் போது விமான போக்குவரத்துக்கு எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை செவ்வாய்க்கிழமை மெஹ்ராபாத் விமான நிலையம் மீண்டும் வழக்கம் போல செயல்பட தொடங்கும் என்றும் இமாம் ஹொமேனி விமான நிலையம் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடங்கின் இறுதி நாளன்று மஷாத் நகரத்துக்குரிய விமானங்களை தவிர நாட்டின் ஏனைய பகுதிக்கான விமான சேவைகள் ஜூலை 7ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை எவ்வித கட்டுப்பாடுமின்றி வழங்கப்போல் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.